வணக்கம். இந்த வீடியோவில் இன்று 2/4/2026 அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு வங்கி கணக்கில் பணம் கிடைப்பதில் மாற்றம் சார்ந்து அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கும் ஓய்வூதியம் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டது. நீண்ட காலமாக ஓய்வூதியர்கள் பலரும் ஒரு பொதுவான பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். அதாவது ஓய்வூதியம் சரியான நேரத்தில் கிடைக்காதது. சில சமயத்தில் சில நாட்கள் தாமதமாகவும் சில சமயங்களில் அதைவிட கூடுதலாக தாமதங்கள் ஏற்பட்டது. இந்த தாமதம் வேலையில்லாமல் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது. மாதாந்திர செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டு தேவைகள் போன்றவற்றை சமாளிக்கக்கூடிய வகையில் அவர்கள் சிரமப்பட்டார்கள். இதனால் நிதிச்சுமை மட்டுமில்லாமல் மன அழுத்தம் அதிகரித்தது. இந்த நிலைமை குறித்து பல புகார்கள் மத்திய அரசிடம் வந்தது. அதை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மத்திய நிதியமைச்சகம் உடனடி நடவடிக்கை ஒன்றை எடுத்தது. ஓய்வூதியம் வழங்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு அலுவலக குறிப்பை அனுப்பியது. மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதங்களிலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களின் பணத்தை தாமதமின்றி பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. காரணம், அந்த மாதம் வங்கிகளுக்கு வருடாந்திர கணக்கு முடிப்பு நடைபெறும் காலம். எனவே மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. வங்கிகள் ஓய்வூதியத்தை கணக்கில் வர வைத்த உடனேயே அதற்கான மின்னணு அறிக்கையினை அன்றே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இதன் மூலம் இந்த செயல்முறை சரியான முறையில் உள்ளதா என்பதை அரசு கண்காணிக்க முடியும். மேலும் இந்த உத்தரவை பின்பற்றாமல் தாமதம் செய்யக்கூடிய வங்கிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. இதன் காரணமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத ஓய்வூதியம் ஏப்ரல் மாத முதல் வேலை நாள், அதாவது 2026 ஏப்ரல் 2 இன்று வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பென்ஷன் பொதுவாக ஒவ்வொரு மாத இறுதியில் வழங்கப்பட்டு வருவது வழக்கம், அல்லது மாதத்தின் முதல் நாளில் வழங்கப்படும். அதிகபட்சமாக தவிர்க்க முடியாத காரணத்தினால் இருந்தாலும் அடுத்த மாதத்தின் முதல் வேலை நாளில் சம்பளம் அக்கவுண்டில் வந்துவிடும். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு இதுவே நடைமுறையாக உள்ளது. இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மாதந்தோறும் வழங்கப்படும் பென்ஷன் ஆகியவை தள்ளி போகிறது. 2025-2026 நிதியாண்டு மார்ச் 31 நிறைவு பெற்றது. ஆனால் அன்று வங்கிகளுக்கு விடுமுறை. அதேபோல் அதற்கு அடுத்த நாள் ஏப்ரல் 1 பொறுத்தவரையில் வங்கி கணக்கு தொடக்கம் என்பதால் அன்றும் எந்த பணியும் வங்கிகளில் நடைபெறாது. எனவே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ஏப்ரல் 2 வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. சென்ற ஆண்டு, அதாவது 2025 மார்ச் மாதத்திற்கான தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வங்கிகளின் வருடாந்திர கணக்கு முடிவு காரணமாக ஏப்ரல் 2, 2025 அன்று வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஏப்ரல் 2 அதாவது இன்று வங்கி கணக்கில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் தொகை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.